நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். உனக்கு நானும் இல்லையா சுக்ரீவா? பெட்டையே, பேடியே, அடே, என்ன நினைத்து விட்டாய்? இது உன் வெற்றியா? மாட்டானை வைத்து மறைந்திருக்க சொல்லி என் மீது பானமிடச் சொன்னாய். இது உன் வீரமா? அடே முட்டாள், நீ உன் ஜாதிக்கே நீதி கெட்டு நடந்தாய், துரோகம் செய்தாய், சகோதர துரோகம் செய்தாய். கேடு கட்டவனே, நீதானா? ராமன் என்பது நீதானா? சூரிய குலத்து மைந்தனே ஸ்ரீராமா, தசரதன் செல்வமே ஸ்ரீராமா. தாழாத கீர்த்தியும் வீழாத கொடையும் கொண்ட அகண்ட ஆர்யாவர்தத்தின் இலக்கணமே நீ அந்த ராமன் தானே? தாம் நினைப்பது சரிதான் வாலி. இவர்தான் மரியாதைக்குரிய ஸ்ரீராமன். முதன் முறையாக பார்க்கிறேன். கிஷ்கிந்தை மன்னன் வாலியின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்வாயா? ஏ தர்மம் காக்கின்ற நாயகா, மரியாதை புருஷன் என்ற பெயர் பெற்ற ஸ்ரீராமா, என் புரியாத கேள்விக்கு பதில் என்ன? எந்த மரியாதையை ராமா நீ காப்பாற்றி இருக்கிறாய்? நியாயம் தெரிந்தவன் மறைந்திருந்து என் மீது பானம் எய்தினாய். இப்படி நீ செயல்பட்டது சுத்த வீரனின் லட்சணமா? இதனை நீ நியாயப்படுத்துவாயா ராமா? இப்படி செய்தது பூரணச்சந்திரனுக்கு கரும்புள்ளி வைத்தது போல் இல்லையா ராமோ? ராமா வாய்த்திர, ராமா வாய்த்திர, விடை சொல் ராமா, விடை சொல். எதற்காக செய்தாய் உத்தமா? ராமா, உள்ளம் உறுத்துகிறதா? அனுமான், அந்த அம்பை எடுத்து விடு. வாலியின் வேதனை குறையட்டும். உனக்கு கருணை இருக்கிறது ஸ்ரீராமா. ஒரு கேள்விக்கு விடை சொல். சண்டை போட்டது தம்பியும் அண்ணனும். இடையிலே வந்து மறைந்து பானம் விடுவது சூரிய குலத்துக்கு அடுக்குமா ராமா? என்னை கொன்று ஆண் மக்கள் நிறைந்த சபையிலே எப்படி நீ நிமிர்ந்து நிற்பாய்? பகை என்பது எனக்கும் உனக்கும் இல்லை ராமா. இதோ நிற்கிறானே சுக்ரீவன், இவன் உனக்கு நண்பன், நான் உனக்கு பகைவனா? வாலியின் கேள்வி ஆணவ கேள்வி, ஆணவமே இது நீதியின் வேள்வி. வென்றது பார் சுக்ரீவனின் மாலை, வீழ்த்திய பாபத்தின் விலை அந்த மாலை.
காரணம் நீ செய்த தீமைகள் தானே. ராமா, என்னை ஏன் பகைவனாக பார்த்தாய்? நண்பனின் பகைவன் எனக்கும் பகைவன். சுக்ரீவன் என் பிரிய நண்பன். தம்பி என்றும் பாராமல் துன்புறுத்தினாய். அந்த பாவத்துக்குரிய தண்டனை அளிக்க நண்பனிடம் உன்னை கொல்வதாக உறுதிமொழி கூறினேன். ரகுவம்சத்தார் உறுதிமொழி கொடுத்தால் உயிர் போனாலும் கூட உறுதிமொழியை காப்பாற்றுவார்கள். உறுதிமொழியை காப்பாற்றுவதுதான் உயிரினும் மேலான கடமை. அவ்வாறு செய்வதற்காக தூற்று மொழிகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ராமா, சுக்ரீவனுடன் நட்பு வைத்துக் கொண்டதற்கு ராவணன் கடத்தி சென்ற உன் மனைவி சீதையை மீட்கும் சுயநல எண்ணம் தானே காரணங்கள். அண்ணனுக்கு பயந்து கொண்டு அவமானத்தை பொறுத்துக் கொண்டு எங்கேயோ ஓடி ஒளிந்து மறைந்து கொண்ட இந்த கோழைதானா உனக்கு உதவி செய்ய முடியும் என்று நீ எண்ணுகிறாய்? உன் தேவியை மீட்க கிஷ்கிந்தை மன்னன் வாலியிடம் வந்திருந்தால் பிரச்சனை ஏது? அந்த தரம் கட்ட ராவணனை கட்டி இழுத்து வந்து உன் சரணங்களில் போட்டிருப்பேன். சீதா தேவியை அவன் கடலுக்கடியில் மறைத்திருந்தாலும் ஆகாயத்திலோ பாதாளத்திலோ கொண்டு வைத்திருந்தாலும் நான் சீதா மாதாவை கொண்டு வந்திருப்பேன். எந்த முறையில் தர்மத்தை மறந்து நீ வாலியை வதம் செய்தாய்? இந்த அநீதிக்கு நீ நியாயத்தின் பார்வையில் ஒருபோதும் உத்தமனாய் தப்பிக்க முடியாது. ஒருவன் பிறந்தால் அவன் ஒரு நாள் மடிவான். இறப்பதற்காக வாலியின் மனதில் வேதனை இல்லை. நான் போனால் சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைக்கும். அது ஒன்றும் தவறல்ல. தவறு இதுதான். ராமா, நீ யுத்த பூமியில் என்னுடன் வீரனை போல் நேருக்கு நேர் நின்று யுத்தம் புரியவில்லை. எங்கோ மறைந்து நின்று பானம் செலுத்தினாய். ராமா, நீ நிரபராதியை கொல்ல துணிந்தாய். நீ செய்த பாவத்திற்கு பரிகாரம் என்றுமே இல்லை. ராமா, என்றுமே இல்லை. வானரருக்கு அரசே, சாகும்போது நியாயம் நீதி பற்றி பேசுகின்றாய். இதே தர்மம், நியாயம், நீதி இவைகள் எல்லாம் அப்போது எங்கு போனது? இதே தர்மம், நியாயம், நீதி போன்ற உணர்வுகள் உன் சொப்பனத்திலும் இல்லையே. தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்பது உனக்கு அணு அளவும் தெரியாது. குருவின் மூலமாக எந்த ஒரு நல்ல பாடமும் கற்றுக்கொள்ளாத நீ எனக்கு தர்ம உபதேசம் செய்கிறாயா? என்னை நீ தூற்றும் போது உன் பக்குவமில்லாத உள்ளம் எனக்கு தெரிகிறது. உன் மனம் சலனம் உள்ளது. அதற்கு உறுதுணையாக ஒன்றும் தெரியாத வானரம் உனது மந்திரி. அதாவது ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு பாதை காட்டுவது போல உனக்கு அமைந்திருக்கும் அமைச்சர்களும் உனக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது தர்மம் உனக்கு என்ன தெரியும்? தர்மத்தின் தெய்வீகத்தை நீ எங்கே அறிய முடியும்? தர்மத்தை பற்றி விடு. கொடுமையும் மடமையும் நிறைந்த உன் வாழ்க்கையை கொஞ்சம் நினை. நீ ஒரு சாமானிய வாழ்வியல் தெரிந்தவனாக வைத்துக் கொள்வோம். என்ன செய்தாய்? மூத்தவன், பெற்றவர், குரு மூவரும் சமநிலையில் பூஜிக்கத்தக்கவர். அதுபோல உன் தம்பி, பிள்ளை, உன் சீடன் மூவரும் மதிக்கப்பட வேண்டியவர். பிள்ளையின் மனைவி, தம்பியின் மனைவி இவர்கள் இருவரை ஒரு மகளுக்கு சமானமாக பாதுகாப்போடு நடத்துவது பண்புள்ள சமுதாய கூட்டமைப்பின் கடமை. மற்றவரை குற்றம் சொல்லும் நீ மரியாதையாக நடக்காதவன். உன் பிறந்த தம்பி சுக்ரீவனுக்கு அநீதி இழைத்தாய். பிழையேதும் செய்யாத அவனை ஆட்சியிலிருந்து விரட்டினாய். அதோடு நின்றாயா? அவன் மனைவி ருமாவை நெறியின்றி முறையின்றி மனைவியைப் போல வைத்துக் கொண்டாய். அப்படிப்பட்டவனை வதைக்கிறது, மரண தண்டனை கொடுக்கிறது நியாயம். சரி, நான் ஒரு பாவிதான். எனக்கு தண்டனை அளிக்கின்ற தகுதி ஒரு அரசனுக்குத்தான் உண்டு. உனக்கேது அந்த தகுதி? நியாயத்தை கையில் எடுப்பதற்கு நீ யாரையா? அகந்தை கொண்ட வாலி, உண்மையை உணர்ந்து கொண்டு பேச வேண்டும். மலையும் வனமும் கடலும் நிலமும் இந்த பூமியும் எமது இக்ஷ்வாகு குல அரசருக்கு உரியது. இப்போது ரகுவம்ச அரசர் பரதன் அவருடைய ஆணையை மதிக்கின்றவன், அதே இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்தவன் என்ற காரணத்தால்
இங்குள்ள விலங்குகள், பறவைகள், நரர், வானரர் அத்தனை பிரிவுகளையும் பாதுகாப்பது, அதோடு தேவைப்பட்டால் தண்டிப்பது ராமன் பொறுப்பு. தர்மமறிந்த ராஜா பரதன் இந்த பூமியை பரிபாலிக்கிறார். அவர் ஆளும்போது எந்த ஒரு பிரஜையும் தர்மத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடாது. நாங்கள் எல்லோரும் அவருடைய ஆணையை ஏற்ற முறையில் செயலாக்கி உன்னை போன்ற நெறிகெட்டவருக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கின்றோம். வாலி, வீர புருஷர்களின் தர்மம் நுட்பமானது. அதை புரிந்து கொள்வது மிக கடினம். இதையாவது புரிந்து கொள். ஒரு அரசன் பாவியை தண்டித்தால் அந்த பாவி தண்டனையை அனுபவித்து புனிதப்பட்டு விடுகிறான். மாறாக ஒரு ராஜா பாவிக்கு உகந்த தண்டனை தராதிருந்தால் அந்த தண்டனையின் பலன் ராஜா அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. மனுஸ்மிருதியில் மனுவானவர் இதை சொல்லி இருக்கிறார். ஆள்பவனது கடமை என்ன? யாரும் பாபம் செய்தால் தடுப்பது. பிரஜைகள் செய்யும் பாபங்கள் தண்டித்தால் புனிதமாகிறது. அரசர் இதனை மறந்துவிட்டால் அந்த பாபம் அரசர் மீது. ராஜா பாபம் போக்குவது, பிரஜைகளை புனிதமாக்குவது. ஏ வானர அரசே, நீ பாவம் புரிந்து விட்டாய். அதற்காக உன்னை வதைத்தது அணுவளவும் தவறில்லை, அது முறையானது. தர்மத்தின் சுரூபமே ராமா, இந்த பாவியின் மனதில் மெல்ல மெல்ல தெளிவுகள் உண்டாகின்றது. பாவியின் ஆத்மா பழுதுபடவில்லை. பரமாத்மாவை பாவியின் ஆத்மா புரிந்து கொண்டது. அடிபட்ட வேதனையில் ஏதேதோ புலம்பி விட்டேன். அறியாமையின் விளைவால் சத்திய ஸ்வரூபமான உங்களை சாடிவிட்டேன். அதற்காக மன்னியுங்கள் பிரபு. தமது கனிந்த கருணையுள்ள நேச நெஞ்சத்தின் பரிவு உணர்ச்சியை நான் இங்கு கண்டுகொண்டேன். ஏ கருணை கடலே, சாகும் நேரத்தில் எனக்கு தெளிவு பிறந்தது. சாகும் முன்னே உங்கள் திருவடிகளை தொட என்னை அனுமதியுங்கள் பிரபு. பிரபு, ஏ வானரராஜனே, பிராயச்சித்தம் நீ தப்பை உணர்ந்த போதே கிடைத்து விட்டது. மனுவே சொன்னார், ராஜாவின் தண்டனையை பெற்று மனிதன் தன்னுடைய பாபத்திலிருந்து விடுபட்டு விடுகிறான் என்று. வாலிராஜனே, நீ இப்போது பாபம் இல்லாதவன். அது பற்றி கவலைப்படாதே. உன் உள்ளத்திலிருந்து மரண பயத்தை எடுத்துவிடு. இப்போது உனக்கு நீண்ட ஆயுள் பெறும் வழியைக் கண்டு அன்போடு கவனித்து உடலில் உள்ள காயங்களை ஆற்றி உன் உயிரை காப்பாற்றுகிறோம். பிரபு, காப்பாற்றுவது யாருக்காக? பிறவி என்பது மீண்டும் மீண்டும் வருகிறது. வந்தாலும் உங்கள் கையால் மரணம் அடைந்து முக்தி பெற முடியாது. ஹே ராமா, இப்படி ஒரு மரணம் இன்னொரு முறை கிடைக்காது பிரபு, இன்னொரு முறை கிடைக்காது. நேராது என்ற மரணம் வாலிக்கு நெருங்கி விட்டது. அதற்கு வருந்தவில்லை பிரபு. கிஷ்கிந்தை என்ன, அந்த சொர்க்கம் இந்த பூமியில் ஆதிக்கமே தூசுதான். கிஷ்கிந்தையினி சுக்ரீவனுக்குத்தான். தம்பி சுக்ரீவா, உனக்கு நான் தொல்லை, தொந்தரவு எத்தனையோ கொடுத்தேன். அதற்காக உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கோருகிறேன். என்ன அண்ணா, ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? செல்லும் வேளையில் நல்லவனாக நினைக்கிறேன். என்னை நீ மன்னித்து விட்டால் நிம்மதியாக சந்தோஷத்துடன் உயிரை விடுவேன். நான் நீ உன்னுடைய கிஷ்கிந்தையை ஆளலாம். வேண்டாம் அண்ணா, குற்றம் என்னுடையது. மன்னிப்பு நான் கேட்க வேண்டியது. மன்னித்து விடுங்கள் அண்ணா, பாவம் புரிந்து விட்டேன். கிஷ்கிந்தைக்கு மன்னராக தாமிருங்கள். மன்னராக ஆடுகின்ற ஆசை எப்போதும் எனக்கு இருந்ததில்லை.
எனக்கு வேண்டியது அண்ணா உங்கள் அன்புதான் அண்ணா. தம்பி, யுத்த பூமியில் அழுவது அழகல்ல. யுத்த பூமி கொல்லவும் வெல்லவும் தான் உள்ளது. கொடுமை இது. அண்ணனுடன் மோதல், அண்ணனை கொல்லுதல், இது என்ன வெறுப்புணர்ச்சிகள்? தம்பி, நீயா பேசுகிறாய் சுக்ரீவா? வேறுபட்ட மனம் கொண்ட உடன்பிறப்புகள் அன்பு என்பது நமக்குள் வரவே வராது. நெஞ்சிலே அண்ணன் தம்பி பாசம் நமக்குள் என்றுமே இருக்கை இடம் தந்ததில்லை. விதி செய்த விளையாட்டு இது. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் எதிரிகள் போல் இருந்தோம். சுக்ரீவா, மரணம் அடையும் சமயத்தில் அன்பு, நேசம், பாசம், தோழமை மெல்ல புரிகிறது. இவைகள் இனிமேலாவது இவைகளை விட்டு யமனின் இல்லம் செல்கிறேன். அண்ணா, செல்ல வேண்டாம். இப்படி எங்களை விட்டு செல்லக்கூடாது அண்ணா. இப்படி பேசாதீர்கள் அண்ணா, இப்படி பேசாதீர்கள். சாவும் கூட ஒரு சுகம். சுக்ரீவா, இறப்பு எல்லோருக்கும் உண்டு. நான் மகிழ்கிறேன். நீ ஸ்ரீராமன் அன்பை பெற்றாய். இது வானர சாம்ராஜ்யத்திற்கு சக்தியை பெருக்கும். சுக்ரீவா, என் உயிர் மெல்ல அடங்குகிறது. இனி என் கழுத்தில் போட்டிருக்கும் தேவேந்திரன் எனக்கு தந்த அருள் தரும் சொர்ண மாலையை சீக்கிரமே எடுத்து அணிந்து கொள். வேண்டாம் அண்ணா, வேண்டாம். வேண்டாம் என்று சொல்லாதே. எனக்கு வேண்டாம் மாலை. தம்பி, கிஷ்கிந்தை லக்ஷ்மி அன்னை இதில் வாழ்கிறாள். இது என் மீது இறந்த பிறகு இருந்தால் நாட்டின் செல்வங்கள் நஷ்டமாகும். ஆகையால் உயிர் உடலில் இருக்கும் போதே இந்த மாலையை எடுத்துக்கொள், அணிந்து கொள். சக்தி பெருகும் உனக்கு. என்னால் முடியாது. அந்த மாலையின் உரிமை தங்களுக்கு, தம்மோடு இருக்கட்டும் அண்ணா. தாம் இப்படி ஏன் பேசுகிறீர்கள்? அனுமான், மன்னவா, தாமதம் கூடாது. என் என் கழுத்திலிருந்து எடுத்து நீ இந்த மாலையை ராஜா சுக்ரீவன் கழுத்தில் போடு. அண்ணா, எதற்காக செய்தீர்கள் இப்படி? கிஷ்கிந்தையின் புது மன்னா சுக்ரீவனி வெற்றிகள் பெருக இந்த வெற்றி மாலையுடன் அண்ணனின் ஆசீர்வாதமும் காலமெல்லாம் உன்னுடன் இருக்கும். சுக்ரீவா, ஸ்ரீராம பிரபுவின் நட்பு உனக்கு அரண் போல் இருந்து காக்கும் தர்மத்தின் கவசங்கள். அவருக்கு உதவுவதாக வாக்களித்தாயே, அதை உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றிவிடு. நீ வாக்கு தவறாதே சுக்ரீவா. ரகுகுலத்தை போல வானர குலத்துக்கும் தாம் அளித்த வாக்கை காக்க தெரியும் என்று காட்டு. அதனால் கிஷ்கிந்தையின் கீர்த்தி பெருகும். அதோடு வானர குலத்தின் கௌரவம் ஓங்கிவிடும். இதை ஞாபகம் வைத்துக்கொள். வானரரும் ஸ்ரீராம பிரபுவுக்கு கடன்பட்டவர். அண்ணா, சுக்ரீவா, நான் இறந்த பிறகு என் மகன் அங்கதன் மீது தம்பி உன் மகனைப் போல் பாசம் காட்டு. இனிமேல் அவனுக்கு அப்பா, அம்மா, ஆசான், ஆதரவு. அங்கதன் கிஷ்கிந்தையின் இளவரசனாக இருப்பான்.
இது உறுதி மாறாதது. தமக்கு அந்த கவலைகள் வேண்டாம் அண்ணா. இனி அடுத்து இறுதி வேண்டுகோள் ஏற்றுக்கொள்வாயா அன்பு தம்பி? ஆணையிட்டால் போதும் அண்ணா. கிஷ்கிந்தையின் அரியாசனத்தில் அமர்ந்த பிறகு தாராவை நிராகரித்து ஒதுக்கிவிடாதே என் தம்பி. தாரையின் வாழ்வுக்காக செய்யத்தக்கதை செய்வாயா? அதனால் விளைவுகள் நல்லவையாயிருக்கும். அவளை எல்லளவும் சந்தேகப்பட வைக்காமல் பாதுகாத்து வா தம்பி. ஏராமா, மரணமே வந்துவிடு. உன் செய்த கொடுமைகளுக்காக அவளை கொடுமைக்காரியாக நினைத்து பழிக்கு பழி தீர்க்க சிறையிலே அவளை அடைக்காதே, அடைக்காதே. சுவாமி, 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 என்ன ஆயிற்று சுவாமி? மீண்டும் மீண்டும் வேண்டாம் வேண்டாம் என்றேன் போனீர்களே. இந்த சமயம் சுக்ரீவனுடன் சண்டையிடாதீர்கள் என்றேனே. இந்த சமயம் சுக்ரீவனுடன் சண்டையிடாதீர்கள் என்றேனே. கிஷ்கிந்தையில் தங்க கட்டிலில் உறங்க வேண்டிய சுவாமி, உங்களுக்கு உறங்கும் இடம் இது அல்ல. பெரும் பெரும் வீரர்களை அழைத்தீர்களே, உங்கள் பெயரை கேட்டால் எதிரி ஓடி விடுவானே. தாம் இங்கே படுக்கலாமா? சுவாமி, இல்லை இல்லை, எழுந்திருங்கள் சுவாமி, எழுந்திருங்கள். தாரா, அறியாதவளா நீ? எதற்கும் கலங்காதவள் நீ. துணிவோடு இரு. அதோ உன் எதிரில் எல்லாம் அறிந்த இறைவன் ஸ்ரீராமன் நிற்கிறார். இல்லை, பார்க்க சக்தி இல்லை சுவாமி. மூன்று லோகமும் நீங்கள் தான் சுவாமி. எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். நம் கிஷ்கிந்தையின் ராஜபவனத்துக்கு போவோம் சுவாமி, ராஜபவனத்துக்கு போவோம். அது 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 முடியாது. இது இது என்னிடம். போகிறேன், போக வேண்டும். மரணம் அழைக்கின்றது. உன் மன்னன் கிஷ்கிந்தையின் மன்னன் அல்ல. அப்பா, என் மகன், என் அங்கதன், இப்படி அழுகிறாயே, அழாதே. எனக்கு பிடிக்காது. வீரமிக்க வாலியின் மகனே. அழாதே என் மகனே, நீ அழலாமோ? ஆசை மகன் அங்கதன் அழுகின்றார், யார் தேற்றுவார்? அப்பா, வாழ்வதற்கு நானும் வந்து விடுகிறேன். பொறுக்க முடியவில்லை அப்பா எனக்கு. சுவாமி, நமது வீர மகன் அங்கதன் தாங்க சக்தியின்றி அழுவதை பார்த்துமா சாக போகிறீர்கள்? உங்களுக்கே இது நியாயமா சுவாமி? உன்பட பேசுவதை கேட்டு தாங்க முடியாமல் நான் இளையவர் சுக்ரீவனின் ஆதீனத்தில் எப்படி இங்கே இருப்பது? நான் ஸ்ரீராமா, பேச முடியவில்லையே. கருணை இல்லாத வாலி, கருணையை நீங்கள் அங்கதனுக்கு சரணம் தந்து வாழ்த்த வேண்டும் சுவாமி, வாழ்த்த வேண்டும். தயை காட்டுங்கள். தாங்கள் தானே சுக்ரீவனை காத்தீர்கள். ராமா,
தமது அருள் காட்டுங்கள். அங்கதனுக்கு அங்கதா, பிரியமைந்தா, அழாதே. ஸ்ரீராம பிரபுவின் சரணமலரை தொழு. என் ஆத்மாவுக்கு அமைதி தருவதற்காக அங்கதா, ராமனை நீ தாயாக மதித்து வணங்கு. அங்கதா, ராமனை தவிர வேறு அன்பு இல்லை. அதனால் கலங்காதிரு. அன்புதான் அமைதி தருகிறது. மகனே, நான் சென்ற வழியில் போகாதே, போகாதே, போகவே போகாதே மகனே. என்றும் சிற்றப்பா சுக்ரீவனை அப்பாவாக நினைத்து பிரியமாக இருந்து அவர் ஆணைகளை தட்டாமல் நட. அவர் ஆணைகளை எதிர்த்து போகாதே. அதற்கு மரியாதை கொடுத்து சுக்ரீவனின் செயல்பாடுகளில் துணையாக இரு. கை கொடு. அதில் ஈடுபட்டு நல்லதையே செய் மகனே. சமயத்திற்கிணங்க நமக்கு நாம் தான் ஆதார சக்தி. இதுவே வாழ்க்கை நெறி மகனே. சிறிய தந்தை அப்பாவுக்கு சமானம் மகனே. ஆனால் அப்பாவாக மாட்டார். இதை நீ மறக்காதே. மன்னவனே, மனைவியை மறந்து விட்டீர்களா? தம்பிக்கு கிஷ்கிந்தை ராஜ்யம் தந்து விட்டீர்கள். மனமானது முதல் உங்களையே நம்பி இருக்கும் எனக்கு எதை ஆதரவென்று நினைப்பது? மங்களம் இழந்து விட்ட நான் இப்பொழுது உங்களுடன் வந்து விடுகிறேன். வழிச்சொல் கேட்டு வாழ்வதை விட சாவது நல்லது சுவாமி. மரண பயத்தில் மனைவியும் வருகிறேன் சுவாமி. தாரா, தாரா, இன்று வரை இறந்தவர்களுடன் யாரும் சென்றதில்லை. இதிலே தனிமைதான். தனியாக வருகிறான், தனியாக செல்கிறான். இதுதான் தாரா நிஜங்கள். சிருஷ்டியின் அழியாத தொடர்கின்ற செயல்கள். தாரா, தாரா, இனிமேல் நான் யாரோ, நீ யாரோ? இல்லை சுவாமி, வாழ்வில் கலந்த போலி உறவு, உதிரமும் உணர்வுகளும் ஒன்றுவிட்ட பின்பு உங்களை பிரிந்திருக்க என்னால் இயலாது. இது நடக்காது. நானும் இன்று உங்களோடு வருகிறேன் சுவாமி. தாரா, அழாதே. ஆகாயத்திலிருந்து விழுந்த நட்சத்திரங்கள் மீண்டும் ஆகாயத்திற்கு செல்வதில்லை. தேவி, போற்றுதலுக்குரிய வீர மன்னவர், நீடு புகழ் பெற்றவர். களத்திலே இரவினோடு ஜீவன் கலக்கும் நேரத்தில் மனைவி அழக்கூடாது. அழுவது அவருக்கு வேதனை தரும். அமைதியாக உயிர் நீக்க உதவுங்கள், உங்கள் உயிரின் உயிருக்கு.
ராமா ராமா ஸ்ரீராமா ஸ்ரீராம் சுவாமி அண்ணா ஏ ராமா, மற்றவர்க்கெல்லாம் தாய் போல் இருந்து காப்பவர் என்று உங்களை புகழ்வார். இந்த பானத்தால் என் மங்கள வாழ்வை பறித்துக் கொண்டீர்களே, இதே பானத்தால் என்னையும் கொன்று விடுங்கள். வாலியின் மனைவி தாரா துன்பத்தில் ஏதேதோ பேசுவதோ, சோகத்தின் பாதிப்பு இப்படியெல்லாம் பேசச் சொல்கிறது உன்னை. சுடுமொழிகளை கொட்டுவது உத்தமிக்கு அழகல்ல. எனக்கு பொறுமை இல்லை. நான் இப்போது உங்களை குற்றங்களோ குறையோ சொல்ல வரவில்லை. தம்மால் சீத்தையின் பிரிவை தாங்க முடிந்ததா? ஜோடி புறாவில் ஒன்று போனால் தனி புறா தாங்காதே, அது பற்றி தங்களுக்கு தெரியாதா? சொர்க்கத்துக்கு போனாலும் வானர ராஜனின் ஆத்மா சாந்தியை அங்கே பெருக, இதையே காரணமாக வைத்து தாம் என்னையும் என் புருஷனுடன் சேர்ந்தே போகும்படி அருள் புரியுங்கள். இதில் என் புருஷனுக்கு மனக்குறைகள் ஏதும் ஏற்படாது. இதில் தமக்கும் பிழை நேராது. பிரிவில் ஏங்கும் எனக்கும் நிம்மதி உண்டு பிரபு. தாம் தர்மம் அறிந்த மகாத்மா. இது கொலை பழி அல்ல, உயிர் கருணை. மனைவி புருஷனை இழந்தால் அதன் பின் அவள் அல்ல, அவள் அவனின் ஆத்மா ஆவாள். எல்லாம் அறிந்த தமக்கு இது புரியாதா பிரபு? தாம் பயப்படுவது எதற்காக? உலகத்தில் கன்னியாதானம் போல் இன்னொரு தானம் இல்லை. இறைவா, தயவு செய்து என்னை பெற்ற தந்தை போல் உங்களை பாவித்து மறைந்த என் புருஷன் வாலிக்கு என்னை அர்ப்பணம் செய்தீர்களானால் தமக்கு கன்னியாதானம் செய்த புண்ணியம் பெற முடியும் பிரபு. தேவி தாரா, இப்படிப்பட்ட கருத்து தர்மத்துக்கு ஏற்றதல்ல. புண்பட்ட மனதுக்கு விபரீதங்களே தோன்றும். வாழ்வுக்கு சரியல்ல. நடப்பது எல்லாம் அவன் எழுதியது. அவன்தான் நம்மை ஒதுங்கியிருந்து இயக்குகின்றான். உலகிலும் இருப்பவர்கள் விதாதாவை மறந்து எதுவும் செய்ய இயலாது. இந்த ஜனனம், மரணம், சுகம், துக்கம் இவையெல்லாம் நிரந்தரமானது. ஒரு மாவீரன் மனைவிக்கு இப்படி புலம்புவது எல்லாம் பெருமை தராது. அம்மா, உன் வாலி என்றால் யார்? இறந்து போன வாலியின் உடலை அப்படி நினைக்கிறாயா? இந்த நிலம், நீர், காற்று, அக்னி, விண்வெளி என்ற பஞ்சபூதங்களால் ஆன உடல் இதோ பார். இதையா விரும்புகிறாய் தாரா? இந்த கட்டையை உண்மை என்று நினைக்கிறாயா? இது இப்போது உன் முன்னால் உயிர் பிணைப்பு இல்லாமல் கிடக்கிறது. எது இந்த கூட்டுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் உன் கணவனாக இருந்ததுவோ அது அமரன், அழிவில்லாதது. அந்த உண்மை பேருண்மையுடன் இணைந்தது. துயரம் கொள்ளக்கூடாது.
ஞான கருத்துக்கள் பேச எளிது ரகுநாதா. மணவாளனை பிரிந்து துயர் பொறுத்தல் எளிதல்ல, மிக கடினம்தான். ரத்தத்தில் கலந்து சித்தத்தில் நிறைந்தவரை மறத்தல் எளிதா? உடல் பாதி என்று ஏன் சொல்கிறார்கள்? சுடரில்லாத தீபம் எதற்காக? தாரா தாரா என்று எப்போதும் என்னை சுற்றி சுற்றி வந்தவரை மறக்க எனக்கு சக்தி இல்லை. அங்கதா, குழந்தாய், வா. உன் தந்தை உடலை உன் மடியில் தாங்கிக் கொள். வா. மகாராணி தாரா, வேதனையை தாங்கும் ஞானம் மிகுந்திருந்தும் ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? கிஷ்கிந்தை மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் ராஜ்யத்திற்கும் அன்பும் ஆதரவும் நீங்கள்தான். அப்படியிருந்தும் நீங்கள் தங்களை தாழ்த்திக் கொள்ளலாமா? சிருஷ்டியின் நியதி மாறாதது. ஜனனங்கள் தொடங்கும், மரணங்கள் தொடரும். மன்னர் வாலி வந்த வேலை முடிந்தது. வானுலகம் சென்று விட்டார். அங்கு அமைதி பெறட்டும். இந்த விரிந்த வானர ராஜ்யம் கிஷ்கிந்தை ராஜ்யத்துக்கு தாம்தான் பொறுப்பு. தம்முடைய ஆணையை ஏற்று அங்கதன் இந்த ராஜ்யத்தை முன்னின்று நடத்த தகுதி உள்ளவன். ஆகையால் பெற்ற தாய் தந்தை இருவர் கடமையும் தாமே ஏற்க வேண்டும். காலத்தில் கலந்த ஜீவனுக்கு நேரத்தில் செய்ய வேண்டிய சடங்குகள் உண்டு. மறைந்த மாமன்னர் வாலியின் ஈமச் சடங்குகள் சிறிதும் குறைவின்றி செய்யப்பட வேண்டியது தங்கள் பொறுப்பு மகாராணி தாரா. தங்கள் மைந்தன் அங்கதனின் வாழ்வுக்காக, அவன் வளர்ச்சிக்காக தாங்கள் வாழ்ந்தாக வேண்டியது தங்கள் கடமை தேவி. மகாராணி தாரா, மாவீர ஹனுமான் சரியாக சொன்னார். துணிவோடு இரு தேவி. இனிமேல் வானரராஜனின் இறுதி யாத்திரைக்கு ஏற்றதைச் செய். அவர் நல்ல கதி பெறட்டும். நண்பா சுக்ரீவா, மாவீர ஹனுமான் கிஷ்கிந்தை மன்னனின் ஈமச் சடங்குகள் ராஜாங்க முறையிலே நடத்த ஆவண செய்யுங்கள். குழந்தாய் அங்கதா, உன் பெற்ற தந்தைக்கு அக்னி காரியங்கள் செய். அவர் ஆத்மா அமைதி பெறட்டும். பிரபு, மன்னர் சுக்ரீவர் சோகக்கடலில் மூழ்கியிருக்கிறார். தாங்கள் அவருக்கு ஆறுதல் கூறுங்கள். அப்போதுதான் கிஷ்கிந்தை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் நண்பரே? பிரபு, உடன்பிறப்பை கொன்ற பிறகு ஆட்சி பெறுவதை என் மனசாட்சி ஏற்காது. நான் மகா பாவி. அரசு புரிவதற்கு எனக்கு தகுதி இல்லை. முடிவெடுத்து விட்டேன். துறவு பூண்டு வனம் போவதாக, என் பாவத்துக்கு பரிகாரம் தேட. நண்பரே, நீங்கள் இப்போது சொன்னது இன்றைய நிலைமையில் உணர்வு பூர்வமானது. இப்படி உணர்வுகள்தான் உள்மனதில் இருக்கின்ற அன்பின் வெளிப்பாடாகிறது. இப்படி நீங்கள் சொல்லாதிருந்தால் சராசரி மனிதனைப் போல சின்ன சின்ன ஆசைகளை அடைய சமயம் பார்த்து காத்திருந்தவர் என்று நினைக்கத் தோன்றும். உங்களைப் பற்றி அச்சம் எழுந்தது. தாங்காத துன்பத்தால் தடம் புரண்டு ஏதாவது செய்து கொள்வீர்களோ என்று. பயம் இப்போது போய்விட்டது. இழப்பின் நெருப்பானது உள்மனதில் வருஷக்கணக்காக தங்களுக்கு இருந்த ஆத்திரத்தை இந்த பேரிழப்பான மரணம் அடக்கிவிட்டது. உங்கள் மனதிலே இருந்த அன்பெனும் உணர்வு வெளிப்பட்டு விட்டது.
இயற்கையின் பருவ காலங்கள் மிகவும் இனிமையானது. காய்ந்து கிடக்கும் காலத்துக்குப் பின் மழை பொழியும் காலம் வருகிறது. அது பசுமைக்கு முன்னோடி. அதுபோல வாழ்க்கையிலும் மலர்ச்சி வளர்ச்சிகள். சுக்ரீவ மன்னரே, உங்களிடம் மறைந்திருந்த அன்பு வெளிப்பட்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது. அன்போடு கூட வைராக்கியமும் வேண்டும். நண்பரே, துன்பத்தில் துறவரம் கொள்வது அதை மயான வைராக்கியம் என்பார்கள். அன்பு செலுத்தியவர் இறக்கும்போது யாருக்குமே வாழ்க்கையை விட்டு ஓடத் தோன்றும். இப்படித்தான் எல்லோருக்குமே ஒரு வெறுப்புணர்ச்சி எழுந்து விடுகிறது. ஆனால் இது சில தினங்களுக்குத்தான் நிலைத்திருக்கும். சில தினங்களுக்கு பிறகு மனிதன் மீண்டும் முன்போல் ஆகிவிடுகிறான். இருந்தும் சில மாமேதைகள் இந்த அற்ப வைராக்கியத்தால் தமது கடமையிலிருந்து ஒதுங்கிப் போகிறார்கள். இப்போது இந்த விரிந்த வானர சாம்ராஜ்யத்தை காப்பது உமது கடமைதான். வீரமிக்க வாலி இந்த ஆட்சியை ஒப்படைத்தார். இதை அன்பு அண்ணனின் ஆணையாக மதித்து இந்த ராஜ்யத்தை ஆட்சி புரியுங்கள். பிரபு, சந்நியாசியாக நினைக்கிறேன். ராஜாவாக்க பார்க்கிறீர்களே. சந்நியாசியிலும் நல்ல ராஜா எவர் இருக்கிறார்? சுக்ரீவா, ஆசை துறந்தவன் அவன்தான் லட்சிய அரசன். பேராசை இருக்காது. அரியாசனத்தில் ஆர்வமில்லாத ஒருவன் மக்களுக்கு ஏற்ற அரசன். சுய வேட்கைகள், நியாயமற்ற எண்ணங்கள் இல்லையோ அவனே தபஸ்வியைப் போல தன்னலம் கருதாது நாட்டுக்கு சேவை செய்யத்தக்க அரசன். சந்நியாசியைப் போல எதையும் தன் உடைமையாக்காது, அடுத்தவன் உரிமையில் தலையிடாது, வாழ்வில் இன்பங்களை தியாகம் செய்து இறைவனைப் போல தன் மக்களை எல்லாம் ஒன்று போல் நடத்துவான். அதனால்தான் அரசனை இறைவனாக மதிக்கிறார்கள். நண்பரே, இந்த வைராகிய பக்குவங்கள் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. நீங்களும் லட்சிய அரசன் ஆவீர்கள். மிகவும் சிக்கலான நேரம். ஏனெனில் தங்கள் வேதனை. ஆட்சி இது இப்போது உங்கள் கடமை என்று நினைத்து அரசில் அமருங்கள். அதுவே என் பிரார்த்தனை. இன்னும் ஒரு வேண்டுகோள். தாம் ஆணையிடுங்கள் பிரபு. வாலி இளவரசன் அங்கதனை நம் பொறுப்பில் விட்டிருக்கிறார். அதனால் நாம் விரும்புவது தங்கள் ராஜ்யாபிஷேகத்தின் போதே அங்கதனுக்கும் இளவரசர் பட்டம் சூட்டிவிட வேண்டும் என்று. அவ்வாறே நடக்கும் பிரபு. இது உடனே செய்ய வேண்டிய நல்ல காரியம் பிரபு. பிரபு, தமது அன்பு உள்ளம் அனுமதித்தால் கிஷ்கிந்தையின் மணிமுடியை தமது அருள்மிகும் கைகளால் மன்னர் சுக்ரீவனுக்கு அணிவித்து ராஜதிலகம் இடுங்கள். ரிக்ஷராஜனே, அப்படி செய்ய முடியாது. 14 வருடங்களுக்கு நகருக்குள்ளோ ஊருக்குள்ளோ வருவதை ஏற்பதற்கில்லை. என் சார்பில் லக்ஷ்மணன் முடிசூட்டுவான் மன்னர் சுக்ரீவனின் ராஜ்யாபிஷேகத்தில். ஹனுமான் பிரபு, நீயும் சென்று ராஜ்யாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய். தங்கள் ஆணை பிரபு. மன்னர் சுக்ரீவருக்கு, 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 மன்னர் சுக்ரீவருக்கு. ஹே பிரபு, தாங்கள் தந்த வாழ்வு இது. தங்களின் வாழ்த்து பெற வந்தேன். அங்கதா, இந்த திருவடி பெருமை மறுபடி வாழ்வு பெற்றேன். இந்த திருவடிகளை நீயும் வணங்கு மகனே. வாழ்க நீடோழி.
பகவான் உனக்கு நீண்ட ஆயுள் நிலைத்த புகழ் தருவார். கிஷ்கிந்தாபதி மன்னா சுக்ரீவா, பரந்தாமன் உங்களுக்கு யாவும் தந்து மக்களை காக்கும் மன்னனாக ஆசி வழங்கட்டும். அமருங்கள் மன்னா. மன்னா, லக்ஷ்மணன் எனக்கு கிஷ்கிந்தை பற்றிய எல்லா விவரமும் சொன்னான். அதை பற்றி அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி கொண்டேன். ராஜ்யத்தில் உள்ள மக்கள் பிரமுகர்களும் பணியாளர்களும் தங்கள் மகிழ்ச்சியினை ராஜமகுடம் சூட்டும் போது வெளியிட்டார்களாம். ஒரு மன்னனுக்கு மக்கள் அன்பு கிடைத்தால் அந்த மன்னனின் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். தாம் சூரிய மைந்தன். அதனால் பகவான் சூரியனைப் போல உங்கள் பாசம் பரிவு என்ற கதிர்கள் எல்லா மக்கள் மீதும் சமமாக பட வேண்டும் மன்னா. நாடும் மக்களும் தமது குடும்பம் போல பார்த்து மகிழுங்கள். வீரமிக்க தம்மிடத்தில் ஹனுமான், ஜாம்பவான், நலன், நீலன் ஆகிய மாமேதைகள் மந்திரிகள். மதிமிக்கவர்கள் இருந்தாலும் அரசே, அன்று வாலி இடத்தில் மந்திரியாக இருந்தவர்களுக்கும் உங்கள் மந்திரி சபையில் அவசியம் இடம் தாருங்கள். அவர்களுக்கு வாலி இறந்த பிறகு நமக்கு பணியில்லை என்ற வேதனை வருவது சரியல்ல, வந்துவிடக் கூடாது. இந்த சாம்ராஜ்யத்தை வளப்படுத்திய திருப்பணியில் அன்று உழைத்தவர்கள் உங்களோடு இன்று வருவதுதான் நல்லது. இந்த ஒருங்கிணைப்பு மக்கள் நலன் காக்கச் சிறந்த பலமாகும் அரசே. இன்னொரு வகையில் ராஜ்யமே அமைதியில் மகிழும். இப்போது மன்னா, உங்கள் முதற் கடமை ராஜ்யத்தின் வலிமை அனைத்தையும் இணைப்பது. இதற்கு முன் என் முதற் கடமை தேவி சீதையை தேடுவதுதான். நான் நானாக ஆனதற்கு நன்றி கூறும் வகையில். ஆம், அதுதான் சரி மன்னா சுக்ரீவா. தமக்கு அனைத்திலும் முதற்கடமை இதுதான். எல்லா இடத்திலும் மாதா சீதையை தேடுவதுதான். முயற்சிகளில் முனைவதற்கு இந்த பருவநிலை சரியல்ல லக்ஷ்மணா. மழைக்காலம் தொடங்கிவிட்டது. எங்கும் வெள்ளம் பெருக்கெடுக்கும் காலம் இது. வழி நடப்பதில் சிரமம் இருக்கும். அதனால் பொறுமை காத்து தேடுதல் பணியை தள்ளி வைப்போம். மன்னா சுக்ரீவா, இந்த 4 மாதங்கள் தாம் தமது ஆட்சி ஒழுங்கினை சீர்படுத்தி செப்பனிடுங்கள். அதற்கு பிறகு திட்டங்கள் தீட்டி தாம் எல்லா வானரர்களையும் கூட்டி என்னை பார்க்க வாருங்கள். அதற்கு பிறகு சீதையை தேடிச் செல்லச் சொல்லுங்கள். இந்த 4 மாதங்கள் லக்ஷ்மணனுடன் நான் மலைகுகையில் இருக்கிறேன். 4 மாதங்கள்? மன்னர் சுக்ரீவனே, மாதாவை தேடுகின்ற முயற்சிகளை ஒரு நாள் கூட தள்ளி போடாதீர்கள். பிரபுவோ தன் துன்பத்தை வெளியே காட்டிக்கொண்டதில்லை. மனதுக்குள் வேதனை சுழல்கள். 4 மாதம் என்பது பொறுப்பது விளையாட்டல்ல. அவர்கள் பொறுத்து பொறுத்து வேதனைப்பட்டு மனம் துடித்து எங்கு போய் சொல்வது? இந்த கொட்டும் மழையில் என் அண்ணி எப்படி இருக்கிறார்களோ?
இன்றும் கூட மன்னரை பார்க்க முடியவில்லை. இன்னும் மன்னர் அந்தப்புறத்திலேயே இருந்து வெளியே வராவிட்டால் ஆட்சி அலுவல்கள் எப்படி நடக்கும்? தங்களுக்கு ஆட்சி அலுவல் பற்றி சிந்தனைகள், எனக்கு ஸ்ரீராமனின் காரியத்தை பற்றி சிந்தனை. மன்னவர் இப்படி மாளிகை அந்தப்புறமே கதியென்று இருந்தால் அவருக்கு ஸ்ரீராமனுக்கு கொடுத்த வாக்குறுதி எங்கே நினைவுக்கு வரும்? ஸ்ரீராமனே மன்னவருக்கு 4 மாதங்கள் விட்டுக் கொடுத்தார். மழைக்காலம் முடியட்டும், அதன் பிறகு தேடுதல் தொடங்கலாம் என்றார். எப்படியும் சீதா மாதாவை தேட வேண்டும். இது பற்றி உடனே நாம் தான் நினைவுபடுத்தியாக வேண்டும். மழைக்காலமும் முடிந்துவிட்டது. பருவநிலை சாதகமாய் இருக்கிறது. மன்னருக்கு இன்னும் மோகமயக்கம் தீரவில்லை. என்னுடைய அச்சம் ஸ்ரீராமன் பொறுமை இழந்து விட்டால் உடன் அவர் கிஷ்கிந்தையே அழித்து விடுவார். அனுமான், நீ போய் மன்னருக்கு நினைவுபடுத்து. மன்னவரை போய் எங்கு பார்ப்பது? அந்தப்புறம் போய். அந்தப்புறமா? இல்லை இல்லை, அங்கு போக வெட்கமாக இருக்கிறது. மன்னருக்கு நீ நண்பரும் கூட. இதில் வெட்கப்பட என்ன இருக்கிறது? ஆம், இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. அந்தப்புறத்தில் எப்போதுமே ஆட்டமும் பாட்டும் கூத்துமாக இருக்கிறது. ஒரு நாள் நான் அந்தப்புறத்துக்கு உள்ளே போனேன். அங்கிருந்த நிலைமையை கண்டு வந்துவிட்டேன். மன்னவருக்கு வெட்கமில்லை, எந்தவித உணர்வும் இல்லை. போதையிலே அவர் மூழ்கியிருந்தார். பல வருடங்கள் ரிஷிமுக மலையில் எதுவும் இல்லாமல் இருந்தார். அதனால் தன் நிலை மறந்தார். தன் நிலை மறந்தால், பிரபு ஸ்ரீராமனும் பொறுமை இழந்தால் அதை தடுப்பது யார்? 4 மாதம் முடிந்தது. நானும் தாங்கிக் கொண்டேன் பொறுமையுடன். 4 மாதங்களில் ஒவ்வொரு நாளும் பட்ட துயரங்கள் கணக்கில்லை. உனக்கு தெரியுமா லக்ஷ்மணா? தெரியும் அண்ணா. தாம் படும் வேதனை கண்டு அனல் படும் மெழுகு போல் ஆனேன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசவில்லை. சீதா மாதாவின் துயரங்கள் அவர் மனதில் எப்படியெல்லாம் வேதனை துடிக்கிறதோ. துயரங்கள் மேலோங்கி இதயத்தை நனைக்கின்றது. பேதை இருக்கிறாளா, மடிந்தாளா? ஸ்ரீராமண்ணா, இந்த வேண்டாத கற்பனைகள் உங்களுக்கு உகந்ததல்ல. என் துடிப்புகள், சீதையின் துயரங்கள் தாங்க சக்தி இல்லையே எனக்கு. அற்புதம் புரிந்தவன், ஆற்றல் மிக்கவன், அன்புக்கு அடிமையானவனான ராமன் தன் பலம் மறந்து ஏன் இப்படி முடங்கி போய்விட்டான்? லக்ஷ்மணா, 4 மாதம் என்பதுதான் சுக்ரீவனுக்கு கொடுத்த கெடு. முடிந்தது மாதங்கள் 4. சுக்ரீவனுக்கு அது பற்றிய நினைவு கொஞ்சமும் இல்லையா? என்னை பார்க்க வரவில்லை. சொன்னதை செய்கிறேன் என்று சொல்ல ஆளில்லை. மழைக்காலம் முடிந்ததன் பிறகு அவர் நட்புக்காக செய்ய வேண்டியதுதானே? அது அவர் கடமைதானே? மன்னியுங்கள். தன் காரியத்தை முடித்துக் கொண்ட காரியவாதி, காரியவாதிக்கு ஏது கடமை என்ற உணர்வு? குத்துகிறது முள்ளாக. ஹனுமனுக்கும் என் நினைவில்லையே. அந்த ஹனுமன் விவேகி, மாமேதை. பணி செய்வது சுக்ரீவனிடம் தானே. அவருக்கு உங்கள் நினைப்பிருந்து என்ன, செய்வது என்ன? மன்னியுங்கள். நன்றி மறந்தவர், உறுதி சொன்னவர், மேலுக்கு நடித்தவர் சுயநலக்கார சுக்ரீவன் தான். ஆம் லக்ஷ்மணா, தன் பங்குக்கு உரியதை முடித்துக் கொண்டு புத்திசாலியாக நடந்து கொண்டார். ஆட்சி பெற்ற பெருமகிழ்ச்சியில் மூழ்கி அப்படியே சொன்ன வாக்கினை மறந்து விட்டார். நீ ஒன்று செய் லக்ஷ்மணா. நீ ஒரு முறை கிஷ்கிந்தாபுரிக்கு போ. அவருக்கு எடுத்துச் சொல். அவர் என்னை பரிசோதித்து காரியம் சாதித்ததை மறந்து விட்டார். அவர் வாலியின் உயிர் குடித்த ராமனின் பாணத்தை பற்றியும் மறந்து விட்டார். உன் சொற்கள் நினைவுபடுத்தட்டும். தங்கள் திருவடிகளை வணங்கி புறப்படுகிறேன் அண்ணா. ராமகோபம் என்னவென்று மன்னவன் சுக்ரீவனுக்கு புரியவில்லை. கிஷ்கிந்தை அரசனை அஞ்சி நடுங்கி தங்கள் திருவடியில் விழ வைப்பேன். தங்களிடமா விளையாடுகிறார்? எனது ஒரே பானம் அவருடைய உயிரை குடித்துவிடும். நான் அவரை நிற்க வைத்து வாக்கு மீறிய வஞ்சகரை சொற்களால் சுடுவேன். இரு லக்ஷ்மணா,
துயரத்தில் எழும் ஆவேசம் கூட நம் கண்ணியத்தை குறைக்கக் கூடாது. அமைதியற்ற நம் மனமே துயரத்தில் மூழ்கிக் கிடக்கிறது. ஒரு புரியாத காலதாமதம் விளைவதின் காரணம்தான் ஏமாற்றினார் என்று எண்ணும்படி செய்கிறது. துன்பம் தூசு உனக்கு, அனுபவமும் உண்டு. சுக்ரீவனின் சின்ன குற்றங்களுக்காக இப்படி பேசுவது நமக்கு நல்ல பேர் தராது. நாம் சுக்ரீவனுடன் நட்பு கொண்டவர், அது பற்றி நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பு என்பது நம்மை உயர்த்தும் பண்பு. அதை புரிந்து கொண்டால் நம்மை புனிதப்படுத்தும் அது. செல், அமைதியுடன் அங்கு நிலையறிந்து அதுபோல் நடந்து கொள். ஒருவேளை நாம் தவறாக சுக்ரீவனை புரிந்து கொண்டிருந்தால், அவர் வாக்களித்தபடி நமது காரிய முயற்சியில் இருந்தாலும், அது பற்றி நான் அறிவேன் அங்கு போன உடனே. இப்போது சுக்ரீவன் எந்த முயற்சியில் இருக்கிறார் என்று. ஆபத்து அனுமான், ஆபத்து! என்ன இளவரசி அங்கதா? லக்ஷ்மணன் கிஷ்கிந்தையில் பிரவேசித்து விட்டார். இதிலே ஆபத்து என்ன வந்தது இளவரசே? ஆபத்து என்னவென்றால் லக்ஷ்மணன் கோபத்துடன் வருகிறார்.